குறுக்குத்துறை முருகா, உன்னை நம்பி தான் இந்த ஊருக்கு வந்திருக்கோம். இருங்கடா. பாவீங்களா? சரி ஓகே, பின்னாடி போங்க, பின்னாடி போங்க. நீ முதல்ல பின்னால வாயா. ஏடா ஸ்கூலுக்குலாம் போலையா? நீ வேலைக்கு போலையா? ஏய் ஒடையா இரியா, உங்களுக்குள்ள தகராறு நாங்க பாத்துறோம். ஒடையா காக்காக்கு பிறந்தவங்களா? பாத்தியா? ஒரு முடியல தட்டி போயிட்டு முருக வச்சா நான் உனக்கு ஆப்பு. நீங்க ஜெரிகி கொடுங்க. எந்திரியா. தேங்காய் பொறுக்கிறது இல்லையா? மாப்ள எவ்வளவு நாளாச்சு பார்த்து? எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? இந்த மாதிரி ஆள் இருக்கிறது எப்படி நல்லா இருக்க முடியும்? ஏண்டா என்னாச்சு? என்னாச்சா? நீ ஒரு சூப்பர் பெயிண்டர். இந்த ஆளு ஒரு சொம்பு பெயிண்டர். டேய், இதெல்லாம் அவர் கேட்டாரு உங்ககிட்ட. சொல்லுவோம். கிளியாஸ் கிருஷ்ணமூர்த்தி. நான் ரவி, என் நண்பர். ஹலோ. வணக்கம். நீங்க என்ன பண்றீங்க? கார்பெண்டர். சரி. ஆமா, நீங்க எங்க வேலை பார்த்தீங்க? நாரோயில் தானாட்ஸ்ல. ஓ, தானாட்ஸ். பெரிய ஆட்சியா? அவர் பேரா நீ சொல்லாத, சும்மாரியா சுருட்ட. ஆமா, நம்ம மன்றத்து வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பர் தானே? டாப்பா போயிட்டு இருக்கு. நம்ம மட்டும் தான் ஃபர்ஸ்ட் தெரியுமா? எத்தனை தரல படிக்காதன்னு படம் 6 ஷோ தொடர்ந்து பார்த்தேன். ஞாபகம் இருக்கா? சூப்பர் படம்பா. தலைவர் பின்னிருப்பாரு. நம்ம ரம்மிக்குமாருக்கு 2 குழந்தைங்கப்பா. எவன்டா பொண்ணு கொடுத்தான் அவனுக்கு? பசுவையும் கண்டுபிடியும் சேர்த்து ஓட்டி வந்துட்டான். டேய், என்னடா சொல்ற? ஊருக்குள்ள இப்படிதான் நடந்துட்டு இருப்ப. அட பாவிங்களா, திருந்த மாட்டீங்க. ஆமா, என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஒண்ணுலடா, நானும் நல்ல பெருமாள் சேர்ந்து தனியா தொழில் தொடங்கலாம்னு வந்திருக்கோம். தாமிரபரணி தண்ணி உடம்புல போட்டுச்சுல, இனி எல்லாமே நமக்கு நல்லபடியா தான் நடக்கும். வா போலாம். சூப்பரா. ஆமாண்ணே, நீங்க லெட்டர் டிராயிங்க. நான் இந்துல தான் இருக்கேன் தம்பி. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி சிதம்பரம் இருக்கா? நல்லா இருக்கேன் ஐயா. ஏ அப்பா, எவ்வளோ வருஷம் ஓடி போச்சு. அப்புறம் போலாமா? போலாம் ஐயா. எப்படா இருக்கீங்க? வா. என்ன சிதம்பரம், ஐயா கடலை மிட்டாய் விற்கன்னு கேன்டீன் கொடுத்தேன். இப்போ திருநெல்வேலியில் இருக்கிற அத்தனை தேட்டர் கேன்டீன் உங்க கண்ட்ரோலாமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஐயா. தேட்டர் கிட்ட விலை கேட்க மாட்டியா? உங்ககிட்டே வா. கேட்க போறியா? ஐயா சும்மா சும்மா. நம்ம பையன் ஒருத்த மேலே வரேன்னா நமக்கு தானே சந்தோஷம். வரணும், நல்லா வரணும். நல்ல பேருக்கு அப்புறம் திருநெல்வேலியில் உங்க பேருக்கு தான் மரியாதை. ஐயா மதிப்பு வச்சு விளையாண்டேன், எல்லாம் அமுட்டிக்குச்சு. வரணுமையா? இதே வேகத்தை நீ அரசியலில் காட்டணும். அப்போதான் உன்னை வட்ட செயலாளர் ஆக்குனதுக்கு எனக்கு மரியாதை. ஏன்னா இந்த காசை பார்க்க பார்க்க இங்கேயே பாம்பு கணக்காக சுருண்டலாமான்னு தோணும். படாது, அந்த எண்ணம் தான் படாது. கழுகு மாதிரி வட்டம் அடிக்கணும். அப்போ ஒரு வளர்ச்சி இருக்கு பாரு. அடே இங்க அப்பா. என்ன சத்தமா? பிளாஸ்டிக் சாமான் சத்தம் போறியா? செம்மையா பண்றாருல. ஹாய். தலைவரே, நான் சொன்னது அந்த பொண்ணு தான் தலைவரே. இல்ல அந்த பொண்ணால? ஆமா தலைவா. அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்ச உனக்கு பொண்ணு போட்டுறோம்ல. தலைவா, நீங்க இருக்கிற தைரியத்துல தான் லவ் பண்றேன். லே உனக்கு அவளுக்கு ஜாதி ஒத்து வராதல. தலைவரா, நம்ம ரஜினி ரசிகரை விட கமல் ரசிக பயலோல இந்த பொண்ணுங்களுக்கு ஏன் ரொம்ப பிடிக்குது? அவனுக்கு உதட்டோட கரெக்டா லிப்ஸ்டிக் அடிக்கணும்ப்பா. என்னென்ன சொல்றீங்க? அதுல லிப்ஸ்டிக் வேற. ஆமா தலைவா. அப்ப நம்மனே நம்ம ரஜினி அந்த மாதிரி பீடி குடிச்சு உதட்டெல்லாம் கருப்பாயிடுச்சு. ஆமாண்ணே, இந்த பீடி குடிக்கிறத விட்டுருமுண்ணே. இந்த படத்துக்கு ஹீரோ நீதான், ரைட்டர் நீ. சும்மா இருடா. எனக்கு தியேட்டர்ல பாக்குறது தெருல உட்காந்து பார்க்க தான் பிடிக்கும். ஏன் உங்களை கலந்து உட்காந்து பார்க்கலாம்ல. அப்படி போடுறா? ஏடா, பள்ளிக்கூடம் போனா ஏச்சுவாடா. படிக்க சொன்னா இங்க வந்து படம் பார்த்துட்டு இருக்க. ஏப்பா, சமரி பண்ண இடிக்கிற மாதிரி இடிச்சிட்டு வந்து உட்கார்ற. நாங்க படம் பார்க்க வேணாமா? வணக்கம். படம் எப்படி போகுது? நல்லா தான் போகுது. கைய ஓமடியில வச்சுக்கிட்டு பாரு. நல்லா நெருங்கி உட்கார்றா. மறைக்குது. கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, அப்பதான் படம் பார்க்க முடியும். ஏன் நீங்க கொஞ்சம் தள்ளி உட்காந்தா படம் தெரியாதா? ஏய் சும்மா இருடா. ஏய், நம்மள பிரிக்கிறதுக்கு பெரிய பிளான் போட்டுருக்காங்க. அதான் இங்கேயே நெருக்கிட்டு இருக்கோம். இதுல வேற தள்ளி முள்ளிங்க. பொம்பளை பிள்ளைக்கு அப்படியா? நேரா படத்தை பாடுறா.
என்னடா எல்லாத்துக்குமே திட்டுற? நீ கூட கை தட்டுற ஏன்டா ஏய் ஒண்ணுக்கு இருந்திருக்கானுங்கடி. சே அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது. நீ பேசாம படத்தை பாரு. நீ வேணா மோந்து பாரு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. படத்துல சூப்பர் சீன்ல நாக்கு குடல பட்டது. என்ன நாத்தன்ற? இங்க ஒண்ணு நாத்து அடிக்கலையே. நீ வேணா மோந்து பாரு. இந்த நாத்த நாருது. ஏடா வயசான காலத்துல நானே ஓரமா ஒதுங்கி இருந்துட்டு வரேன். கத்தாதா நாங்களே ஒண்ணு கடைக்கு வச்சு படம் பார்த்துட்டு இருக்கோம். சும்மா கத்திட்டு கிடக்க பசங்க படம் பார்த்தா சிவாஜி ஒரு நடிப்பே நடிப்புடா. அதுவும் கண்ணாடி போட்ட சிவாஜி சூப்பர்ரா. ஏய் சிவாஜியா? அது பாக்கியராஜ் டே. யார் நடிச்சா என்னடா? நடிப்புன்னா சிவாஜி தானே தலைவா. நான் உனக்கு வரைகிறேன் தலைவா, கட் அவுட்டு. அன்புள்ள அம்மாவிற்கு உங்கள் பாசக்கூடிய மகன் நல்ல பெருமாள் எழுதுவது. இனிமேல் எனக்கு திருநெல்வேலி டவுனில் தான் வேலை. இங்கேயே ஒரு வீடு வாடகைக்கு பார்த்துருக்கிறேன். மழகதமும் நீயும் உடனடியாக கிளம்பி வரவும். இப்படிக்கு அன்பு மகன் நல்ல பெருமாள். சாப்பாடா அதெல்லாம் கரெக்டாக நடக்குமே. ஆடு பேர் உணவு வர சொன்னாரு. ஏதோ ஆர்டர் வந்திருக்கான். சாப்பிட்டோன்னா உடனே போய் பாருங்க. வீட்டில் யாருங்க? யாரும் இல்ல. ஏங்க விளையாடாதீங்க, கொஞ்சம் வெளியில் வாங்க. விளையாடுறேனா? இவனா? என்ன விஷயம் சொல்லுங்க. நாங்கள் ஆர்டிஸ்ட்டு, உங்கள் செவுத்தில் வரையணும். அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு. என்ன விளம்பரம்? RMKV தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ஓ, விளம்பரத்துல ராதாவா அம்பிகாவா? நீங்களே நல்லா தான் இருக்கீங்க, உங்களை கூட வரையலாம். ஆனால் விதி ஸ்ரீதேவி தான் வரையணும். வெக்கப்படுறீங்களா? அதான் வரல இல்லை, அப்புறம் ஏன்? ஏய் ஹலோ, போய் வரைகிற வேலையை பாருங்க. உத்தரவு கிடைச்சிருச்சுடா, வரையலாமா? வா வேலையை பார்ப்போம். ஒரு நிமிஷம், உள்ள கொஞ்சம் வயர்ஸ் இருக்கணும், வரீங்களா? ஷாக் அடிக்குது. நாங்கெல்லாம் டிரான்ஸ்ஃபார்மர்ல ஒண்ணு கடிச்சவங்க. என்னாச்சு? ஷாக் அடிச்சிருச்சு. டேய் எந்திரா. பொண்ணும் கரண்ட்டும் ஒன்று, தொட்டா காலி பண்ணாம விடாது. எனக்கு தான் சாக்கே அடிக்கலையே, சும்மா டிராமா பண்ணண்டே. சி வந்து வேலையை கவனி. ஆஹா, பிரமாதமாக வரைஞ்சிட்டிங்களாடா. இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அதானே பார்த்தேன். பார்த்துட்டல, போய் 4 டீ சொல்லு போ. 2 பேருக்கு 4 டீயா? வரலன்னா கொன்றுவேன். கடுமையாக உழைக்க போறீங்க போல. தம்பி, சங்கரம் படம் வரைய சொன்னாரா? ஆமாங்க ஐயா, வீட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு தாங்க வரைகிறோம். அப்படியா? சரி, வரேங்க வரேன். நன்றிங்க. சூப்பர். ஆஹா ஆஹா, ஸ்ரீதேவியை செதுக்கிட்டீங்கடா. இன்னைக்கு வைக்கிறேன்டா பார்ட்டி உங்களுக்கு. டீயே வாங்கி கொடுக்கல, பார்ட்டி வேற வைக்கிறியா? டீயா முக்கியம். இந்த ஆர்டர் முடிச்சு யார் கொடுத்தா? நான் தானே. என்னடா? சரி அண்ணா வந்துட்டான். வாங்க அண்ணாச்சி, வாங்க வாங்க. என்னப்பா வரைஞ்சிட்டாங்க போல?
ஜானி ஆட்ஸா ரஜினி ரசிகன். கைலாசம் படம் பொருளா இருக்கு, கவர்ச்சி தான் கொஞ்சம் பார்த்தா. கவர்ச்சி முக்கியம் இல்லை, ஜட்டிபாடி விளம்பரமா சேலை விளம்பரம். கருத்து பேசாமல் காசை கொடுத்துட்டு போங்க. வேலை வாங்குற வரைக்கும் எல்லாம் சரியாக தான் இருக்கு. வேலை வாங்கின உடனே உங்கள் வேலையை காட்டிடுறீங்களா?